கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணி எப்படியாவது வீட்டில் இருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அண்ணியும் அன்போட அக்காவும் பிளான் பண்ணி கண்மணியை உள்ளே வச்சு லாக் பண்ணிடுவாங்க. கண்மணி பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வர முடியாமல் இது பண்ணுவாங்க. வெளியே இருந்து காலிங் பெல்லாம் அடிச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்மணி வரவே மாட்டாங்க. உடனே அன்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கண்மணி மட்டும்தான் உள்ளே இருக்கா. ஆனால் அவள் வந்து எடுக்கவே மாட்றா. அவள் ஹாலில் தான் இருக்கா. அவள் சிரித்து சிரித்து ஃபோனில் யார்ட்டையோ பேசிக்கிட்டே இருக்கா. வீடே சிரிப்பு சத்தமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்புக்கிட்ட இல்லாத போலாதெல்லாம் கண்மணியை பற்றி ஏற்றி விடுவாங்க. அவள் ஏதாவது அவன் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசுவாங்க. அவள் கோயடில் தானே படித்தா. அப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. பேசுவா. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேஷுவலாக எடுத்துப்பார். ஆனால் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் கண்மணியை பற்றி தப்பாக வந்து சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா கண்மணி வந்தோடனே அன்பை வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து அடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? கண்மணியை இவங்க நினச்ச மாதிரி வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்களா? இல்லை அன்பு கண்மணிக்கு இப்போ சப்போர்ட் பண்ண மாதிரி எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.